25 இந்தியர்களும் ஒரு நேபாள குடிமகனும் கொல்லப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் எரிச்சலடைந்த இந்தியா இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் விளைவுகளை எதிர்கொள்வார்கள் என கர்ஜித்தது. அதற்காக தக்க சமயம் பார்த்து காத்திருந்த இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயரில் முதல் கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. மொத்தம் 9 பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன. எல்லா நடவடிக்கைகளும் கவனமான முறையில் கணக்கிடப்பட்டு எந்த பாகிஸ்தான் ராணுவ முகாம்களும் குறிவைக்கப்படாமல் தீவிரவாத இலக்குகளை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதில் வெற்றி கண்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாபராபாத் நகரை சுற்றியுள்ள மலைகளுக்கு அருகில் உள்ள பகுதியில் நள்ளிரவுக்கு பிறகு பலத்த வெடிசத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் பல்வேறு விமானங்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பொதுவாக போர் ஒத்திகை நடத்தப்பட்டால் அதன் பின் 2-3 நாட்கள் அல்லது சில நாட்கள் கழித்தே போர் துவங்கும். அதே போன்று ஒத்திகைக்கு பின்புதான் இந்தியா போரை துவங்கும் என பாகிஸ்தான் நம்பியிருந்த நிலையில் நம் ராணுவம் மிகவும் சாதுரியமாக பாகிஸ்தானை ஏமாற்றி இரவோடு பக்காவாக பிளான் செய்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விமானம் மூலம் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் நிலைகுலைந்து போயுள்ளது.